இல்லை இந்த சிவேஜுக்குள்ளே வந்து பேம்பு போட்டிருக்கீங்க, என்ன என்ன பர்பஸ் அது? ஹர்ப்ஸ் இருக்குன்றீங்க. ஸோ அது வந்து பேம்பு வந்து ப்ராசஸ் பண்ணுமா? அது பேம்பு ப்ராசஸ் பண்ணி உள்ள குளுக்கோஸ் கண்டென்ட் வெளியே எடுத்துகிறோம் வந்துட்டு. சரி, உள்ள இந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் பூச்சி வராமல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது வந்து பேம்புக்கு லைஃப் கொடுக்குமா அது? ஆமாம். சரி சரி. நார்மலாக பேம்பு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா ராவாக எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு 20 days 30 days வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி சின்ன சின்ன பாக்டீரியா வந்து வண்டாக கன்வெர்ட் ஆகி தலையில் எப்படி பெயின் வருது அதே மாதிரி உள்ள அந்த குளுக்கோஸ் சாப்பிட்டு அது வந்து அரிச்சிடும், ஃபுல்லாகவே டிகம்போஸ் ஆகிடும். இந்த மாதிரி அரிச்சிடும். சரி சரி. இந்த மாதிரி அரிச்சிடும் வந்து. அப்போ இதோட ஸ்ட்ரென்த் போயிடும் வந்து. இப்போ நார்மலாக இப்போ இந்த இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டேன் நான் வந்து. நார்மலாக அந்த ப்ரைமர் பெயிண்ட் அதெல்லாம் இது ப்ராசஸ் 40 வருஷமான. ஓ, இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராசஸ் பண்ணிடுறீங்க, கெமிக்கல் இல்லாமல். கெமிக்கல் இல்லாமல். இது எல்லாமே பேம்பூவில் பண்ண ஹேண்டிகிராஃப்ட்ஸு. ஆமாம், இட்ஸ் மாடல். இதுக்கெல்லாம் அந்த அந்த கிராஃப்ட்ஸ்மேன்லாம் இருக்காங்க உங்கள்கிட்ட? நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். சரி, என் பேர் சுதாகர். நான் வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து எஸ்எஸ் காலனியில் வந்து என்னோட இருக்குது. நான் வந்து பேசிக்காக வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி, அட்வென்ச்சர் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 16 years-ஆக இருக்கேன். நான் வந்து ஒரு ட்ரைபல் கீழே தான் ஒர்க் பண்ணேன். நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 150 வில்லேஜ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணேன். நான் வந்து சரி, என்னுடைய விஷயம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆண்டர்ப்ரனர் டெவலப் பண்ணணும், அதே மாதிரிக்கு ஸ்கில் லேபர்ஸை கொண்டு வர்றதுக்காண்டி ஸ்கில் லேபரை வந்து டெவலப் பண்ணுற முயற்சி வந்து. சரி, நான் வந்து சத்யம் கம்ப்யூட்டர்ஸில் முதல்ல வேலை பார்த்தேன். நான் வந்து ஐடி ஃபீல்டில். சரி, என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹவுஸ் கீப்பிங் பாய். சரி, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது என்னோடய மெயின் வேலை. சரி, நான் படித்தது வந்து 10th standard தான், பெருசாக படிக்கல. பட் ஐ வாஸ் ஒர்க்கிங். நான் ஐஐடி சென்னையில் ஒர்க் பண்ணேன். அது மாதிரிக்கு சத்யம் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு 10th படிக்கிற பசங்க வந்து எப்படி அதில் பேச முடியும்? ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க், ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்க? ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன் நான். ஓகே. எனக்கு தெரிஞ்ச வந்து அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி, அது வேறு ட்ராக், இது வேறு ட்ராக். சரி, என்னுடைய நாலேஜை எப்படி டெவலப் பண்ணுறதுக்காண்டி நான் ஊர் சுற்ற ஆரம்பித்தேன். அது வந்து ஐஐடியில் வந்து ஸ்ரீதலட்சுமணன் சொல்லிட்டு அவர் கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி அது கூட டெவலப் ஆகி 4 இன்சார்ஜ் வரைக்கும் கொஞ்சம் டெவலப் ஆகி அப்போ கலாம் சாரை மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சிச்சு. சரி, பேசும்போது 2 விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது சொசைட்டிக்கு உங்களோட பங்களிப்பு என்ன கேட்கும்போது ஐ வாஸ் பிளாங்க். சரி, என்ன பண்ண எனக்கு தெரியாது. சரி, அது யோசித்து பார்க்கும்போது அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஏன் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆசை இருந்தது. அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஹிந்து பேப்பரில் சோமா பாஸ் மேடம் எனக்கு ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டாங்க. நம்ம ஜாப் ஃபார் ஆல் ட்ரேடர்ஸ்னு போட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல். சார், எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என் லைஃப் அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. அப்படியே ரொம்ப பேர் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க, நாலேஜ் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு தேவையான சில இன்புட்டுகளை வந்து அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தேன் வந்து. ஸோ எங்கெங்கே இல்லாத இடத்துல போய் சேர்க்கணும் பண்ணும்போது எனக்கு மெயினாக பட்டது இந்த ட்ரைபல் ஓரியன்டாக பீப்புள், ரூரல் வில்லேஜ் பீப்புள். ஸோ இங்கே போய் வளர்க்கும்போது அதை டூரிசத்தை உள்ள ஆட் பண்ணி டூரிசமாக கன்வெர்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் என் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் பண்ணும்போது எனக்கு எலிஃபென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கற்றுக் கொடுத்துச்சு. யானைகள் வழித்தடங்கள் போகிறதும் அதோடைய சாப்பாடும் அதுக்குள்ளே நியூட்ரிஷன் அதை எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது எல்லாமே வந்து. அப்போ நான் ஒரு இடத்துல ட்ரக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த பேம்பு டீன்றது ஒரு விஷயமே, அந்த கான்செப்டே எனக்கு இருந்துச்சு அந்த. ஏன்னா அவ்வளோ பெரிய டன்னு ஒரு எலிஃபண்ட் வந்து அவ்வளோ அந்த லக்கேஜ் தூக்கி ட்ராவல் பண்ணும்போது, ஸோ அது நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தாலே நம்மளால் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ ட்ரக்கர்ஸ் நாங்கள் போகும்போது ஒரு 50 கிலோ வீட்டுக்கு தான் மேலே ஏறுவாங்க வந்து. ஸோ மேலே ஏறும்போது எங்களுக்கு அந்த பெயின் தெரியும், எங்கடா இடம் கிடைக்கும் உட்காரன்னு இருக்கும். பட் அது பார்க்கும்போது 3 டன் 4 டன் வெயிட்டை தூக்கி நடந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் அது என்ன சாப்பிட்டு என்ன நியூட்ரிஷன் அது என்ன மாதிரி. ஸோ என்னோடய பார்வை அப்படி தான் போச்சு வந்து. ஸோ அப்புறம் அதோட சாணத்தை எடுத்துகிட்டு போய் லேபில் கொடுத்தேன். போய் முதல் வஞ்சாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் அதை உள்ள பார்க்கும்போது அது இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இவ்வளோ விஷயம் உள்ள இருக்குன்னு பண்ணும்போது ஏன் இது இங்கே கொண்டு போகலாம்போது ப்ராப்ளம் சால்வ் ஒன்று இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் நான் பார்க்கும்போது ஃபீமேல். ஸோ அவங்க போன் மேரோ கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும்
பலகீனமானது மென்னை கம்பேர் பண்ணும்போது. அப்போ அவங்களுக்கு பீரியட்ஸு மற்ற எல்லா ப்ராப்ளத்துக்குமே அது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. சரி, நான் இதை வந்து சூப்பாக கொடுக்கலான்னு உங்களை பிளான் பண்ணேன். அப்போ தான் சொல்கிறது அந்த பேம்பு ஷூட்டில் சொல்கிறீங்க. சூட்டும் இலையும் பேம்பு லீஃப்லேயும் நரிஷ்மெண்ட் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லா பேம்புலையும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் சர்டன் ஸ்பீஷீஸ். சரி, நான் வந்து இப்போ என் இடத்துல வந்து 58 பேம்பு நான் வச்சுருக்கேன். 58 பேம்போட ரிசர்ச் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு பேம்பில் ஒரு நியூட்ரிஷன் பார்த்துக்கிட்டேன். ஆனால் எல்லாமே இந்தியன் ஸ்பீஷீஸ் அது எல்லாமே. ஆமாம். ஓகே. தமிழ்நாட்டில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ் உள்ள இது மாதிரிக்கு வேற எங்கேயும் கிடையாது. எனர்ஜியான பேம்பு கிடையாது. மற்றெல்லாம் பேம்பு இருக்கும், அதோட எனர்ஜி இருக்காது. பட் வெஸ்டர்ன் காட்ஸ் உள்ள இருக்கிற எனர்ஜி அது கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த எனர்ஜி எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் கொடுக்கலாம்னு போது நான் ஸ்டார்டட் திஸ் ஒர்க். அப்போ தான் க்ரீன் டீ உள்ள என்ட்ரி ஆனது. சார், க்ரீன் டீ மூலமாக ஏன் பேம்பு டீ கொடுக்கலாம், பேம்பு க்ரீன் டீ யார் பண்ணலாமான்னு பார்க்கும்போது நெட்டில் ஆல்ரெடி அவைலபிள் சைனாவில் இருந்தது. பட் அவன் என்ன ஸ்பீஷிஸ் பண்ண எனக்கு தெரியாது. பட் நான் ட்ரை அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு பயங்கர சப்போர்ட் ஆகுது. ஏன்னா நாங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது தண்ணி தாங்க அடிச்சுன்னா இந்த மூங்கில் 4 பட்ட தண்ணி கீழே இருக்கும். இந்த ஒரு லேயரில் கீழே பார்த்தீங்கன்னா எப்பயுமே தண்ணி இருக்கும். ஓட்டையை போட்டு உள்ளே விட்டு உறிஞ்சு குடிச்சிருவாங்க. கண்டாமினேட்டடாக இருக்காது. அது கண்டாமினேட் தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். குடிக்க முடியாது, ஒரு நாளைக்கு இதாக இருக்கும். பட் தாகத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குடித்தோம்னா ஒரு எனர்ஜி இருக்கும், பாடியில் செம்ம எனர்ஜி இருக்கும். சரி, அந்த மாதிரி தான் நான் பேம்பு ரொம்ப லைக் பண்ணி வரும்போது என் கடைசியில் பார்த்தா என் லைவ்வுட்டுக்கே வந்து பேம்பு பயங்கர சப்போர்ட் பண்ணிச்சு. கிராஃப்ட், வீடு, கன்ஸ்ட்ரக்ஷனு இந்த மாதிரி போகும்போது ஃபஸ்ட்டு நான் எங்களோட பேம்பு டீ இன்ட்ரொடக்ஷன் பண்ணேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. மார்க்கெட்டில் கொண்டு வந்துட்டீங்க. நான் முதல்ல ஸ்டார்ட் அப்பில் டான்சிம்லேருந்து எனக்கு 10 lakhs கொடுத்தாங்க இதை டெவலப் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதுலேருந்து டெவலப் ஆகி இப்போ வந்து 89 ப்ராடக்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்படி ஃபண்டு கொடுக்காம இருந்தேன்னா ஒரு ப்ராடக்ட் ஆடி இருக்க மாட்டேன். சரி, அந்த ஃபண்டில் வந்து என்னுடைய எஃபர்ட் போடும்போது எனக்கு ரொம்ப இனோவேஷன் ஐடியாலாம் கிடச்சிது. சரி, எங்கெங்கே ஆல்டர்னேட்டிவ் பண்ணலான்னு போது பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப ப்ராடக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பண்ணும்போது லேர்ன் மோர், அதை பேம்பை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, ஒவ்வொரு இந்தியாவில் எங்கெங்கே பேம்பில் எங்கெங்கே பண்ணுறாங்க அங்கே போய் கேஸ் ஸ்டடி பண்ணுறது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் பீப்புளோட உட்காந்து அவங்கள்ட்ட பேசுகிறது, இந்த மாதிரி நாலேஜை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு வந்து. சரி, பேம்பில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு 13 வில்லேஜுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அந்த வில்லேஜஸ் வந்து வெல்கமிங்காக இருந்தாங்களா? ஆமாம், அவங்க தான் எங்களுக்கு வெல்கம் கூப்பிட்டது. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரே ஒரு ப்ராடக்ட் பண்ணிக்க முறம் பண்ணுவாங்க, ஏன்னா ஏதாச்சும் முடஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சரி, பேம்பில் இவ்வளோ விஷயம் பண்ணலாமான்றது பெரிய விஷயம் வந்து. ஈவன் நீங்கள் வந்து பேம்புக்கு ஹப்பே நார்த் ஈஸ்ட் தான். ஸோ அங்கேயே எங்களை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. சார், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு தலைமுறையாக வந்து பேம்பில் ஊர்ன டீமே வந்து எங்களை கூப்பிட்டு ஒர்க் பண்ணும்போது அப்போ நம்ம ஸ்கில்லை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காண்டி நம்ம புதுசாக ஏதாச்சும் ஐடியாவோட பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் பண்ணிக்கிட்டு. இப்போ மெகாலயாவில் நார்த் ஈஸ்ட்னு சொன்னனால சொல்கிறேன். மெகாலயாவில் ஒரு ஊருக்கு போனோம். அங்கே வந்து 0 பிளாஸ்டிக். ஆமாம், இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு ரோட்டில் வந்து குப்பையே போட மாட்டாங்க. இப்போ டஸ்ட்பின் கூட மூங்கில தான் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது போல் டோட்டலாக பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணி இது போல் பேம்பூலேயோ இல்லை அந்த ப்ராடக்ட்லேயோ அப்படி கொண்டு வர முடியுமா? அது வாய்ப்பு இருக்குது சார், சாத்தியம் தான். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன்ட்டு நீங்கள் உங்களோட கப்பு கொடுத்து 100 ரூபா கொடுத்து வாங்குவீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு சில்வர் கப்பு 13 ரூபா 50 காசு. பேப்பர் கப்பு வந்து வெறும் 1 ரூபா தான். வந்து நீங்கள் காஸ்ட் வைஸாக போகும்போது என்ன திங்க் பண்ணுவீங்க? அந்த எது எல்லாரும் சீப்பாக தான், எது சீப்பாக இருக்காங்க அதோட வேலையை முடிச்சு நம்ம எதுக்கு ஆடம்பர செலவு. பட் அந்த 1 ரூபாவோட இந்த 100 ரூபா பெருசு. ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நீங்கள் டாக்டருக்கு போய் செலவு பண்ணி பார்த்தீங்களா, அந்த காசை கால்குலேஷன் பண்ணும்போது 10 மடங்கு நீங்கள் வாங்க 100 ரூபா அதிகம். ஏன் தமிழில் மூங்கில் தண்ணியில் தண்ணி குடிக்கிறோம்? அது என்ன ரீசனு? அதை உள்ள நியூட்ரிஷன், அந்த குளுக்கோஸ் தன்மை பாடியில் போய் என்ன பண்ணுது? உங்கள் பாடி புண்ணெலாம் ஆற்றிடும். ஃபஸ்ட்டு உடம்பு கழிவுல ஆட்டோமேட்டிக் வெளியேற்றிடும். வந்து இன்சுலேஷன் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ பேங்களூர் உள்ள நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூட்ரிஷன் தான். 70% ஸ்லிக்கா, ஃபைபர், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது பேங்களூர். பேம்புல வெரைட்டி இருக்கா? நிறைய பிளான்ட்ஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் அந்த மாதிரியா இருக்குன்னா ஹெல்த்தி கிடையாது, சைடுல பெட்டரா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த பேம்பு தான் பிளான்டிங் வைக்கணும்னு மாதிரி விஷயங்கள் இருக்கா? இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் போட்டால் இன்னும் பெட்டரா இருக்கும், இல்லை காட்டுல இருக்கிறது இயற்கையா வருது?
இப்போ நம்ம அது மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர முடியுமா அந்த ஸ்ட்ராங்னஸை? ஸ்ட்ராங்னஸ் கொண்டு வரலாம். இப்போ நம்ம கொடுக்குறவுடைய ஃபீடு தான் கரெக்டான விஷயம். இப்போ ஏன் பேம்பு வளர்க்குறோம்? ஃபஸ்ட்டு பேம்போவில் தான் என்ன அந்த இடத்துக்கு என்ன நடந்துக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உழவர்கள் இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சைடில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எல்லா ஃபார்மருக்கும் பேம்பு வைக்க சொல்லி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். 2 விஷயம். ஃபஸ்ட்டு மூங்கில் வைக்கிறதுனால அந்த மண் வளம் வந்து உங்களுக்கு சூப்பராக சாயில் மாறும். ஏன்னா பேம்பில் வந்து அந்த சின்ன சின்ன அந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து சீக்கிரமாக ஃபார்ம் ஆகும். அதாவது பூஞ்சைன்னு வந்து அது சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். அதை ஃபார்ம் ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள மரத்துக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். சீக்கிரம் அது. 2வது வாட்டர் வந்து ஸ்டோரேஜ், தண்ணியை வெளியே அனுப்பாது, ஸ்டோரேஜ் பண்ணி தண்ணியை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் பேம்பில் வந்துட்டு. அப்போ இந்த இடம் எப்போயுமே ஒரு பசுமையாகவும் இந்த ஈரப்பதத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன சன்லைட் வந்தாங்கன்னா அந்த இடம் வந்து கூலிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த 3வது வந்துட்டுனா கார்பன் கிரெடிட், காசு மாற்றப்படும். அதுக்கு பேம்பு பயங்கர சப்போர்ட். இருக்கிற ஆக்சிஜன் அதிகமாக அப்டேஸ் பண்ணுறது பேம்பு தான். அரச மரம் வாங்க, அரச மரத்தை கட்டு பேம்பு தான் அதிகமாக உங்களுக்கு காற்றை மாசுபடுத்தணும். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேம்பில் வந்து நம்ம கொண்டு வரலாம். அது மல்டி பர்பஸ் யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரிக்கு எனர்ஜி லெவலில் பார்க்கும்போது ஃபாரஸ்ட்டில் உள்ள எனர்ஜி அது செப்பரேட்டு. பட் அதே எனர்ஜி கொண்டு வரமான்னு கேட்டிங்கன்னா 100% முடியாது. பட் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த இப்போ இந்த ஹர்பனுக்கு தேவையான ஒரு கார்பன் கிரெடிட்டோ இல்லை குளோபல் வார்மிங் ரிலேட்டடாகவோ நீங்கள் பேம்பு வந்து ஈஸியாக க்ரோ ஆகும், ஃபாஸ்டஸ்ட் க்ரோ. அதே மாதிரிக்கு அந்த இடத்த க்ரீன் ஆக்கி விட்டுரும், காற்று மாசுபாடு சாப்பிடணும். அங்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வந்துட்டு. ஸோ ஒரு சைக்கிளை வந்து திருப்பி ரீஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளைமேட்டுக்கு வந்துட்டு பேம்பு வந்து இது பண்ண முடியுமா? கல்டிவேட் 100% நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே மதுரையில் கல்டிவேட் பண்ணுறாங்களா பேம்பு? பண்ணுறாங்க. நான் பண்ணுறேன். ஓ, நீங்களே பண்ணுறீங்க? இங்கேயே பண்ணுறீங்களா? ஆமாம், என்கிட்ட 52 ஸ்பீசிஸ் இருக்காங்க. ஓ, இங்கேயே வச்சுருக்கீங்க? சரி. ஒவ்வொரு ஸ்பீசிஸுமே ஒவ்வொரு நியூட்ரிஷன், டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கா? இது மொத்தம் ஒரு 100க்கு மேலே இருக்குது. மொத்தம் 1250 இருந்துச்சு. இப்போ இருந்தது வந்து இப்போ நான் எடுத்தது வந்து 52 எடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 36 தேடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ரீஜன்லேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ணுறேன். ஆமாம், நான் இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துல வந்து போகிறோம். அதெல்லாம் போய் ஊற்றிட்டு வந்துருக்கேன். ஒரு சாப்ளிங்ஸ் வீட்டு வந்துடுவீங்க? போயிட்டு வந்து இங்கே அந்த நியூட்ரிஷன் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் என்றைக்குமே அதிகம் கிடையாது. அதை சாப்பிட்டு ஃபீல் பண்ணணும் தான் அந்த விஷயம் தெரியும். இப்போ நம்மளுக்கு ஒரு 46,000 இப்போ ஒரு மலையில் ட்ரக் ஓடுனா இன்னொரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நம்மளால் ஓட முடியும். அந்த பாடியில் எனர்ஜி இருக்கும். இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 2 கிலோமீட்டர் போனாலே புஷுன்றாங்க. ஆனால் அப்போலாம் எப்படி இருந்தாங்க? என்ன மாதிரி ஸ்ட்ரென்த்? ஃபுட்டு தான். ஃபுட்டை கரெக்டாக நீங்கள் கன்சியூம் எடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பாடி சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களும் நல்லா வேலை பார்ப்பாங்க. அதான் தியரி. எதுவும் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. நாங்கள் அப்படியே ஒரு சைட் டூரும் பண்ணிக்கலாம். வாங்க. ஓகே, தேங்க்யூ.